வெல்கம் டு அதியமான் வாரியார் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். தமிழ் போர்க்லி சீரியஸில் 4வது வீடியோ. டோட்டலாக 5000 கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது 4வது வீடியோ. இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைவ் முடியும் போது ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிட்டு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பிடிஎஃப்பும் ஷேர் ஆகும், அதே போல் வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. அதே போல் இந்த லைவ் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்னா டோட்டலாக 10 டார்கெட், ஒவ்வொரு டார்கெட்லையும் 20 டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 200 டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின்ஸ் இருக்கும். டெய்லி மார்னிங் 11 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு புக்ஸாக வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 3 புக்காக இருக்கும். அதே போல் இப்போ தான் எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நியூ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கபிலரை நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருங்குன்றூர் கிழார், இளங்கிரனார், நக்கீரர், மாரோகத்து, நப்பசலையார். ஸோ இந்த 4 ஆன்சரில் யார் வந்து கபிலரை நல்லிசை கபிலன் அப்படின்னு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? பெருங்குன்றூர் கிழார். சரிங்களா? யார்? பெருங்குன்றூர் கிழார். ஸோ இந்த நேம் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கபிலரை நல்லிசை கபிலன் என்று கூறியவர் யார்? மாரோகத்து. நப்பசலையார் கிடையாது, நக்கீரர் கிடையாது, இளங்கிரனார் கிடையாது. ஸோ இந்த ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக நம்ம படிப்போம். பட் இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? பெருங்குன்றூர் கிழார். அடுத்து பாவகை கண்டறிக. கல்லிடை பிறந்த ஆறும் கரை ஒரு குலனும் தோயும். இந்த பாவகை வந்து என்ன வகையான பா? நிலை மண்டில ஆசிரியர்பா, ஆசிரியர்பா, சிந்தடி வஞ்சிப்பா, குரலடி வஞ்சிப்பா. ஸோ இது எது வந்து சரியானதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் என்ன? நிலைமண்டில ஆசிரியப்பா, ஆசிரியப்பா, சிந்தடி வஞ்சிப்பா, குரலடி வஞ்சிப்பா. ஸோ சரியான ஆன்சர் அது சிந்தடி. சரிங்களா? பாவகை. கல்லிடை பிறந்த ஆறும் கரை ஒரு குலனும் தோயும். இந்த பாடல் வரி எந்த வகையான பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தடி வஞ்சிப்பா. அடுத்து கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? கம்பராமாயணம் நூலில் இருக்கக்கூடிய காண்டங்கள் எத்தனை அப்படிங்கிறது தனி கேள்வி. இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவை கேட்டிருக்காங்க. 16, 11, 12, 22. சரியான ஆன்சர் என்னது? 16. கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 16 படலம். அடுத்து அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? என்ன கேட்டிருக்காங்க? அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? ராமன் சீதையிடம் கூறியது, சீதை ராமனிடம் கூறியது, லக்குவன் அனுமனிடம் கூறியது, சீதை அனுமனிடம் கூறியது. சரியாக நினைச்சது சீதை அனுமனிடம் கூறியது. எது? அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ. இந்த கூற்று யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்பாங்க. யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா சீதை சொன்னது. யாரிடம் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அடுத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யார்? ஔவையாரா, பாரதியாரா, பாரதிதாசனா, ஒட்டக்கூத்தரா? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்ட்டு சொன்னது யார்? ஔவையார். எந்த நூலை பாராட்டி சொல்லியிருப்பாங்க? திருக்குறள். ஸோ இது யூனிட் 8லையுமே கேட்கலாம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். இதுவே வந்து கடுகை துளைத்து அப்படின்னு இன்னொரு வரி இருக்கும். அது யார் சொன்னதுன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து எந்நூலின் செயலின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. எந்த நூலுடைய செயலில் முதல் வரி, முதலடினா முதல் வரி, ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி, சிறுவஞ்ச மூலம். சரியான ஆன்சர் என்னது? முதுமொழி காஞ்சி. சரிங்களா? முதுமொழி காஞ்சிக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அறவுரை கோவை. சரிங்களா? எந்த நூலின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தொடங்குது பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூல். அடுத்து கூற்று 1. யா பெருங்கல காரிகை உறுப்பு செய்யுள் ஒளிவு இந்த 3 இயல்களால் ஆனது. கூற்று 2. இந்த நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவிர கூற்று 2 சரி. ஸோ சரியான ஆன்சர் வந்து முதல் கூற்று என்னவா கொடுத்துருக்காங்க?
யா பெருங்கல காரிகை உறுப்பு செய்யுள் ஒழிவு இந்த 3 இயல்களால் ஆனது. அது 3 இயல் தான் இருக்குது. அது 3மே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. உறுப்பு செய்யுள் ஒழிவு. அப்போ கூற்று 1 சரி. இந்த நூல் வடமொழி எழுதப்பட்ட காவிய தரிசனம் அப்படின்ற நூல் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. சரிங்களா? அப்போ கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. சரிங்களா? எந்த நூலை பற்றி கொடுத்துருக்காங்க? யா பெருங்கல காரிகை. அடுத்து பொறுத்துக. ஸோ முதல்ல ஏபிசிடி இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். முதல்ல இதை பார்த்துடலாம். ஒன்பொருள் கால்ப தீதின்றி வந்த பொருள் செய்க பொருளை செருணர். இந்த பக்கம் புல்லார் புரளவிடல். இந்த பக்கம் அரணீனு மின்பனு மீதும் திறன் அறிந்து ஏனை 2 முருங்கு அருளோடு மண்பொடும் வாரா பொருளாக்கம் எஃதறிஞர் கூறியதில். ஸோ இந்த பக்கம் 4 சீரும் இந்த பக்கம் 3 சீரும் கொடுத்துருக்காங்க. சரியாக மேட்ச் பண்ணால் போதுமானது. கரெக்டாக அப்படின்றத மேட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்பொருள் கால்ப வியனர் கொன்பொருள் அப்படின்றது என்ன வரும்? அடுத்து 3 சீர் ஏனை 2 முருங்கு. ஸோ 3ஆவதாக இருக்கிறது வரும். ஒன்பொருள் கால்ப வியனிட் யார் கொன்பொருள் ஏனை 2 முருங்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில் 4ஆவது வரும். சரிங்களா? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். அடுத்து அரணீனு மின்பனு மீதும் திறனறிந்து அதுக்கப்புறம் என்ன வரும்? தீதின்றி வந்த பொருள் அருளோடு மண்படும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் 2ஆவது வரும். ஸோ சரியான ஆன்சர் என்னது? முதல்ல 3 வரணும், அப்புறம் 4, அப்புறம் 1 2 3 4 1 2 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி 3 4 1 2. சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர். தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது? கலக அகராதியா, அகர முதலியா, காலின்ஸ் அகராதியா, சதுர அகராதியா? சதுர அகராதி. யார் எழுதுனது? வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. யார் எழுதுனாங்கன்னு கேட்டால் வீரமாமுனிவர். கத்தும் பேரிகை சத்தம் உடைக்கும் கவிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் முக்குடற்புள்ள வரக்கூடிய பாடல் வரி. இந்த பாடல் அடிகளில் கவிப்பு வேலை என்பது டேஸ் குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? கவிப்பு வேலை அப்படின்றது டேஸ் குறிக்கும். தையல், உழவு, சிற்பம், கருமார், கொல்லர், தட்டார், ஓவியர், நெசவாளர், மீன் விற்போர், உப்பு விற்போர், கொல்லர், பாத்திரம் விற்போர். என்ன வரும்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும். இதில் கவிப்பு வேலை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கருமார், கொல்லர், தட்டார் இவங்களுடைய வேலைகளை குறிக்கக்கூடியது தான் இந்த கவிப்பு வேலை. என்ன பாடல் வரி? கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒடிப்பை துடைக்கும். எந்த நூல்? முக்குடற்பல்லு. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதில் அடிமோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதில் வரக்கூடிய அடிமோனை எது? அடினா முதல்ல இருக்கக்கூடிய அடி பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய முதல் சீர் பார்க்கணும், 2வது இருக்கக்கூடிய அடியில் முதல் சீர் பார்க்கணும். அப்போ உண்டி உண்டி. சரிங்களா? ஆப்ஷன் டி சரியா? ஆப்ஷன் டி உண்டி உண்டி. அடுத்து பிழையை கண்டறிதல். எருது வண்டி இழுத்தன, எருது வண்டியை இழுத்தது, எருது வண்டிகள் இழுத்தது, எருது வண்டிகளை இழுத்தது. ஆப்ஷன் ஏ எருது வண்டியை இழுத்தன தப்பாக இருக்குது. சரிங்களா? எருது வண்டியை இழுத்தது இது சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. சரிங்களா? அதாவது பிழை. ஓகே. அடுத்து 13 அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயந்து ஒன்றி வர தொடுப்பது. ஸோ இதை நம்ம படிக்கக்கூடிய வரையறை தான். அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயந்து வர தொடுப்பது என்னது? இயல்பு அளபடியா, இயல்பு தொடையா, இயல்பு முரணா, இயல்பு சீர் தொடை முரணா. ஸோ இயல்புன்றதை மட்டும் படிச்சுட்டு பின்னாடி அதை படிக்காம அப்படின்னா அந்த பிரச்சனை தான் வரும். சரிங்களா? என்னது? இயல்பு தொடை அப்படின்றது தான் சரியானது. சரிங்களா? பின்னாடி இருக்கக்கூடியது சரியாக பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். என்னது? இயல்பு தொடை. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல். இந்த மரபுக்கான சரியான பொருள் என்ன? ஆராய்ந்து பாராமல் செய்தல், இல்லாத செயல், விரைந்து செய்தல், நன்கு பழகி அறிதல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது ஆராய்ந்து பாராமல் செய்தல். ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து பாராமல் செய்தல். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பயின்று வரக்கூடிய மோனை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொழிப்பு மோனை, முற்று, கூளை, மேற்கு துவாய்.
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 1 2 3 4 சரிங்களா. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும். முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர், நான்காம் சீர் வருது. அப்போ 1 2 3 அப்படின் போது முற்று மோனை சரிங்களா. ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை விளையாணையும் பெயர்கள், எதிர்மறை தொழில் பெயர்கள், எண்ணுமைகள், வினைமுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விதையாமை எதிர்மறை, உரையாமை எதிர்மறை. அப்போ எதிர்மறை தொழில் பெயர்கள் இது ரெண்டுமே தொழிலை குறிக்குது. அதுவும் என்ன மாதிரி எதிர்மறையான தொழில் பெயரை குறிக்குது. ஆப்ஷன் பி. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இந்த பழமொழி உணர்த்துவது என்ன? கேள்வி 17. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? வீரம், வெற்றி, சோம்பல், வறுமை. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எதையை பற்றியும் வருத்தப்படாமல். ஸோ சோம்பல் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. ஆப்ஷன் சி. அடுத்து கேள்வி எண் 18. ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து எழுதுக. அரசன், பசு, தலைவன், உன். இந்த பக்கம் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன கொடுத்துருக்காங்க? ஆ, து, கோ, பசு. ஸோ எது சரியான ஆன்சர் பாருங்கள். 2 1 3 4 1 3 4 2 4 2 4 1 3 3 4 1 2. முதல்ல ஆனா பசு. அப்போ 2 எங்கே இருக்குது? ஏவிலையும் இருக்குது, சியிலையும் இருக்குது. அப்போ அடுத்து மேட்ச் பண்ணுங்கள். தூ அப்படின்னா உன் சரிங்களா. அடுத்து கோனா அரசன், பசுனா பசுவே கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ ஈஸியாக சரி இந்த இடத்துல ஐ வந்திருக்கணும், பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஐனா தலைவன், கோனா பசு சரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆ, அப்புறம் தூ, அப்புறம் கோ, அப்புறம் ஐ. இந்த பக்கம் அரசன், பசு, தலைவன், அப்புறம் உன். இது மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு 2 4 1 3. ஆப்ஷன் சி சரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 19. பொருள் தருக. கான் நடை காட்டை அடைத்தல் காட்டை அடைதல், காட்டை சேர்த்தல், காட்டுக்கு நடத்தல், கால்நடையாக காட்டுக்கு செல்லுதல். கால்நடை அப்படின்றதுக்கான சரியான பொருள்னா காட்டுக்கு நடத்தல் சரியா. கான் நடை அப்படின்னா காட்டுக்கு நடந்து போகிறது. அடுத்து 20. வலுநிலைகளை பொறுத்துக. செலியன் வந்தது, கண்ணகி உண்டால், நீ வந்தேன், நேற்று வருவான், இடம், காலம், பால், திணை. மேட்ச் பண்ணுங்கள், எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். வலுநிலைன்னு கொடுத்தாங்க, மேலே கொடுத்தா சரியாக பார்க்கணும். வலுநிலைகளை பொறுத்துக. அப்போ முதல்ல செலியன் வந்தது அப்படின்றது என்னது? நமக்கு திணை வலுவா பால் வலுவா? திணை வலு சரிங்களா. செலியன் வந்தது அப்படின்றது உயர்திணை அக்ரிணை அப்படின்ற திணை வலுவில் வந்தது. அப்போ 4 எங்கே இருக்குது? பியில் இருக்குது, சியில் இருக்குது. அப்போ அடுத்து பாருங்கள். கண்ணகி உண்டால், உண்டான் கொடுத்துருக்காங்க, உண்டால் வரணும். அப்போ அது பால் வலு சரிங்களா. ஆண்பால் பெண்பால். அப்போ 4 3 இங்கே இருக்குது. ஆப்ஷன் பி. 4 3 1 2. நீ வந்தேன் அப்படின்றது இடம், நேற்று வருவான் அப்படின்றது காலம். ஸோ 4 3 1 2. செலியன் வந்தது திணை, கண்ணகி உண்டான் பால்வலு, நீ வந்தேன் இடவலு, நேற்று வருவான் காலவல் சரியா. அடுத்து 21. பொறுத்துக. இளமையில் கல்வி கல்லாடம் படித்தவரோடு, இந்த பக்கம் சித்திரமும் கைப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற. இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணும்போது செந்தமிழும் நாப்பழக்கம், இடமெல்லாம் சிறப்பு, முதுமையில் இன்பம், சொல்லாடாதே. இளமையில் கல் அப்படின் போது என்ன வரும்? முதுமையில் இன்பம். அடுத்து கல்லாடம் படித்தவரோடு அப்படின் போது என்ன வரும்? சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவங்களோட சொல்லாடாதே அப்படின்னு வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ ஆப்ஷன் சி 3 4 1 2 சரிங்களா. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து எதுகை, மோனை, இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையா. இந்த பாடல் அடிகளில் அமைந்திருக்கக்கூடிய எதுகை சொற்களை எழுதுக. என்னென்ன வரும் பாருங்கள். எதுகை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது அழியா ஒளியா, அழியா அதிகம், வனப்பு அழியா ஒளியா, 8 வனப்பு. ஃபஸ்ட்டு என்ன வரும் நமக்கு? எதுகை, மோனை, இயல்பு இவற்றில் ஏதேனும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன இருக்குது? அழியா இருக்குது, அதே போல் ஒளியா இருக்குது சரிங்களா. அமைந்திருக்கக்கூடிய எதுகைன்னு சொல்லிட்டாங்க. எதுகைன்னு என்ன வரணும்? 2ஆம் எழுத்து லி லி. அழியாவில் இருக்கக்கூடிய லி, ஒளியாவில் இருக்கக்கூடிய லி சரிங்களா. அடுத்து 23. கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மறவாமல் நினைத்து பாதுகாப்பது, தன்னலமின்றி பாதுகாப்பது, உடனிருந்து பாதுகாப்பது, வேலி அமைத்து காப்பது. கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா உடனிருந்து பாதுகாப்பது,
கண்ணினை காக்கும் இமை போல உடனிருந்து பாதுகாப்பது. அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக. அவனை திருத்தினான், அவனை திருத்தினார்கள், அவன் திருந்தவில்லை, அவனை திருத்த செய்தான். ஸோ பிறவினை வாக்கியம் அப்படின்னா ஒருத்தர் செய்யணும், சரியா? தன்வினைனா நம்மளே செய்கிறது. அப்போ அவனை திருத்தினான், பிறவினை வாக்கியம் ஆப்ஷன் ஏ, அவனை திருத்தினான். அடுத்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்தி வாக்கியம், தொடர் வாக்கியம், தொடர்நிலை, வினைமுற்று வாக்கியம், கலவை வாக்கியம். செய்தி வாக்கியம், தொடர் வாக்கியம், தெரிநிலை, வினைமுற்று வாக்கியம், அதே போல் கலவை வாக்கியம். சரியான ஆன்சர் என்னது? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின் போது இது தொடர் வாக்கியம், ஆப்ஷன் பி. சரிங்களா? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, தொடர் வாக்கியம். சரியா? ஸோ 25 கேள்விகள் பார்த்துருக்கோம். எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக எக்ஸாம் படிக்கிறீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க, இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பொது தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 செட்டாக புக்ஸாக இருக்கும், 92 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடியது. இதை ஆர்டர் பண்ணி வீட்டிலேருந்தே படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 11 மணிக்கு இந்த லைவ் வந்து நம்ம பார்க்கலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொது தமிழில் இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதே போல் மாடல் டெஸ்ட் எல்லாமே 12,000 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு இல்லை டேரெக்டாக ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான அகாடமி ஆப்பில் போனீங்கன்னா அந்த கோர்ஸ் இருக்கும். 499 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ நிறைய டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா விதமான எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவும் ஆற்று வரும். நன்றி, வணக்கம்.